நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் மறுபடியுமாக இந்த மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் செய்கிற அதிசயமான காரியங்கள் ஆயிரம். என்னுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை செய்வாரா என்று சொல்லி நீங்களும் நானும் ஏக்கத்தோடு கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் எதையும் செய்ய வல்லவர். ஒருவேளை நான் அடிமட்டத்தில் இருக்கிறேன், என்ன தேவன் உயர்த்துவாரா? நிச்சயமாய் உயர்த்துவார். எந்த மனுஷனாலும் உயர்த்த முடியாது. ஆனால் நம்முடைய தேவனால் என்ன செய்ய முடியும்? உயர்த்த முடியும். நம்முடைய தேவன் நம்மை உயர்த்தி மகிழ்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷர்கள் என்ன செய்வாங்கன்னா, எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி நம்மை ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. என்னால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். நான் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நீ ஆராய்ந்து பார்க்க முடியாது, நீ எண்ணி பார்க்க முடியாது, நீ உன்னால் உன் நினைவுகளில் கூட நீ சிந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவன் நான் என்று சொல்லி நம்மோடு கூட இடைபடுகிற ஒரு நல்ல தேவன். நான் இதுவரை மனுஷனை நம்பி அவர்கள் எனக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்வார்கள் என்று சொல்லி நான் ஏமாந்து போனேன் என்று சொல்வீர்கள். ஆனால் இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் உற்று கவனிப்போம். எடுத்து வாசிப்போம். யோபு 37 பிற்பகுதி இப்படியாய் செல்கிறது. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆமென். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். எப்படி காரியம்? கிரகிக்க முடியாத, நான் சிந்தனையில் கூட நினைக்க முடியலங்க, என்னுடைய நினைவில் கூட நான் நினைக்க முடியல. அவ்வளவு பெரிய காரியத்தை என் தேவன் செய்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நான் அடிக்கடி நினைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் நம்பி அன்பு வைத்தவர்கள், நான் நம்பி சில காரியங்களை அவர்களுக்காய் செய்தேன். ஆனால் அவர்கள் எல்லாரும் என்னை எப்படி பார்த்தார்கள் என்றால், எதையாவது பறித்து கொண்டு போய்விடுவேனோ என்று சொல்லி. நிச்சயமாக என்னுடைய தேவன் என்னை அதற்காக அழைக்கவில்லை. அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் செய்கிற காரியத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் என்னை அழைத்தார். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை அதுவாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நின்ற போது என்னுடைய உள்ளத்தில் என் ஆண்டவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த கண் தெரியாத சூழ்நிலையில் யாரும் மற்றவர்களாய் தெருவில் கம்புகளை ஊனி என்ன செய்வதென்று சொல்லாமல், என்ன பாதையில் போவதென்று தெரியாமல் திகைத்து அவர்கள் ஒரு வேளையில் தடுமாறுகிற வேளையில் கூட இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். கண் தெரியாதவர்கள் பிச்சை எடுக்கிறதை பார்த்துருக்கிறேன் ரோட்டோரங்களில். அப்படி நான் அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுதுதான் நான் நினைப்பேன், என் ஆண்டவர் என்னை எவ்வளவு அழகாய் வைத்திருக்கிறார், என் ஆண்டவர் என்னை எவ்வளவு அழகாய் போஷிக்கிறார், என் ஆண்டவர் எவ்வளவு அழகாய் என்னை உடுத்து வைக்கிறார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாளில் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். 30 நாள் நான் போன ஆலயத்தில், தூத்துக்குடியில் IPM சர்ச் என்று ஒன்று உண்டு. அதில் 30 நாள் நவம்பர் மாதம் உபவாச ஜெபம் நடந்தது. அந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அன்று இரவு ஒரு நாள் ஆண்டவர் சொப்பனத்தில் என்னோடு கூட சொன்னார், உன்னை ஐஸ்வர்யமாய் மாற்ற நான் தரித்திரரானேன், உன்னை போஷிக்க நான் கசப்பு காடியை குடித்தேன், உன்னை உடுத்துவிக்க நான் வஸ்திரம் இல்லாதவனான, நீ எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட நான் புறக்கணிக்கப்பட்டேன் என்று சொன்னார். இந்த 4 காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். அன்றைக்கு எனக்கு அது கிரகிக்க முடியாத ஒரு காரியம், அன்றைக்கு என் சிந்தனைக்கு எட்டாத காரியம், அன்றைக்கு இப்படிப்பட்ட காரியம் எனக்கு நடக்குமா என்று நான் சிந்தித்த ஒரு காலம். ஆனால் தேவன் அழகாய் காலங்கள் செல்ல செல்ல என்னை அருமையாய் நடத்தினார். என்னால் சும்மா இருக்க முடியலங்க. நான் நிறைய நேரம் நினைத்து பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு மூலையில் நான் முடங்கி கிடக்க வேண்டியவள், ஏதோ ஒரு எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில், எல்லாராலும் அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், நல்ல துணிமணி இல்லாத ஒரு சூழ்நிலையில், நல்ல சாப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையில், ஒரு ஐஸ்வர்யத்திற்காய் மற்றவர்களிடத்தில் கையேந்துகிற ஒரு சூழ்நிலையில் நான் காணப்பட வேண்டும். ஆனால் என் தேவன் அப்படி என்னை விடவில்லை.
என் தேவன் அப்படி என்னை விடவே இல்லை. அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். என்னையே என் தேவன் ஆசீர்வதிப்பாரானால் உங்களை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் யாருமற்ற ஒரு சூழ்நிலை, யார் என்னை கை தூக்கி விடுவார்? ஒருவர் வேண்டாங்க. நம்ம உலகத்தில் ஆண்டவர் நம்மை கை தூக்கி விடுவார். அவருடைய கரம் உங்களை பிடிக்குமானால், அவருடைய கரம் உங்களை தூக்குமானால் எந்த மனுஷனால் அதை தடை செய்ய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆவியானவர் என் உள்ளத்தில் பேசுகிறார். இன்றைக்கு ஒரு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில், வெளியே போவதற்கு கூட எனக்கு நல்ல ஒரு உடை இல்லை என்று சொல்கிற சூழ்நிலையில் இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் உன்னோடு கூட சொல்கிறார், நீ உயர்த்தப்படும் காலத்திற்குள்ளாய் வந்து விட்டார். நீ கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஐயா, என்கிட்ட எந்த பைசாவும் இல்லை, அம்மா என்கிட்ட எந்த பணமும் இல்லை, எப்படி ஆண்டவர் உயர்த்துவார்? அதுதான் நம்முடைய இயேசு, நம்மை உயர்த்தி மகிழ்கிற தேவன். அன்றைக்கு 5000 பேரை அமர்த்தி வைத்து விட்டு 5 அப்பம் 2 மீனை கொண்டு அழகாய் போஷித்தார் அல்லவா? மீதம் எடுக்க வைத்தார் அல்லவா? அது கிரகிக்க கூடாத அதிசயம் அல்லவா? கிரகிக்க கூடாத பெரிய காரியம் அல்லவா? அந்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை கைவிடுவாரா? நிச்சயமாய் கைவிட மாட்டார். மனிதன் கைவிட்டு போவான், ஆனால் தேவன் கைவிடவே மாட்டார். எதற்காக உங்களை கரம் பிடித்து அழைத்தார் தெரியுமா? உன்னதங்களிலே உயரத்திலே ஏற்றி வைக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாயிருக்கிறது. அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், கிரகிக்க கூடாத பெரிய காரியம், அடுத்ததாக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். அக்கா லாதுரி கரவா, நான் உட்கார்ந்து யோசிக்கிறேன், நான் எந்த நேரமும் யோசிக்கிறேன், என் படுக்கையில சிந்திக்கிறேன், இது என் வாழ்க்கையில் எப்படி நடந்தது, ஆராய்ந்து கொண்டே நான் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். ஆண்டவரே, உங்க அன்பு எவ்வளவு பெரியது. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, யாரும் மற்ற ஒரு சூழ்நிலை, ஆனால் தேவன் என்னை கைவிடவில்லை. நான் அவரை பற்றி கொண்டேன், அவர் என்னை பற்றி கொண்டார். அவர் என்னை தூக்கி எடுத்தார். எங்கே இருந்து தெரியுமா? ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்து. எந்த ஒரு சம்பாத்தியமும் கையில் இல்லை, ஆனால் தேவன் என்னை கைவிடாதபடி, தேவன் என்னை ஒரு நாள் விட்டு விலகாதபடி நடத்தினார். ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கிறேன், இது எப்படி ஆண்டவரே? ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த டிவி பெட்டி முன்னால் உட்கார்ந்து பார்க்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒருவேளை நான் பேசுவது உங்களுக்கு வித்தியாசமா இருந்தாலும் என்னுடைய ஆவியானவர் எனக்குள்ளா இருந்து பேசுகிற வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், நீ ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள், என் வாழ்க்கையில செய்த அதிசயமான காரியங்கள் எத்தனை எத்தனை தெரியுமா? நீ சொல்ல போகிறாய் சீக்கிரத்தில், நீ சொல்ல போகிறாய் சீக்கிரத்தில். யார் ஆண்டவரே, நான் அநாதரவாய் விட்டுப்பட்டு இருக்கிறேன், எனக்கு தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, எனக்கு உடன் பிறந்தவர்களும் இல்லை, ஆனால் நான் எப்படி உயர்த்தப்படுவேன்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார் அல்லவா? உன்னை உயர்த்துவார், உன்னை தூக்கி நிறுத்துவார் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். முதலாவது கிரகிக்க கூடியாத பெரிய காரியங்களை செய்தவர். இரண்டாவதாய் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கிறேன், நிறைய ஆராய்ச்சி செய்து பார்க்கிறேன், இது எப்படி இது எப்படி என்று சொல்லி நான் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என் தேவன் நான் ஆசீர்வதிக்கிறார், அவருடைய ஆசீர்வாதம் பெரிது, என் தேவன் என்னை நடத்துகிறார், அவர் நடத்துகிற விதம் பெரிது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் நல்லவர். அடுத்ததாக வாசிப்போம் எரேமியா 33:3. எரேமியா 33:3. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன், நீ அறியாத உனக்கு எட்டாத பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதெல்லாம் உனக்கு வாய்க்குமா, இதெல்லாம் உனக்கு நடக்குமா, நீ என்ன நிலைமையில் இருக்க தெரியுமா? இதான் மனுஷனுடைய பேச்சு. இந்த காரில் உன்னால் போக முடியுமா? இந்த வீடு உன்னால் வாங்க முடியுமா? இந்த நிலம் உன்னால் வாங்க முடியுமா? நம்மளால் முடியாது தான்.
நம்மால முடியாது, நமக்கு எட்டாது, நமக்கு அறியாதுதான். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால், ஆமென், அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால் எல்லாம் லகுவாய் மாறும். ஏனென்று சொன்னால் அவர் நமக்கு எட்டாது, நமக்கு அறியாதுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் செய்கிற காரியம் பெரிய காரியம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனோடு வாழ்கிற அநேக ஜனங்கள் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆசீர்வாதம் வந்தது, ரொம்ப ஆச்சரியங்க. நான் இருந்த நிலைமை என்ன தெரியுமா? நான் இத்தனை லட்சம் கடனிலே வாழ்ந்தேன், இத்தனை லட்சம் நான் ஒரு தாழ்மையில் விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில், உதவுவாரற்ற சூழ்நிலையில் மறித்து விடலாம் என்று சொல்லி நினைத்த நேரத்தில் கர்த்தர் என்னை கை தூக்கி இவ்வளவு அழகாய் வாழ வைத்திருக்கிறார். என்னுடைய இருதயத்தை கடந்த வாரத்தில் தொட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? பாஸ்டர் வர்கீஸ் என்பவர் ஒரு சாட்சி சொன்னார், எனக்கு ரொம்ப தொட்டது. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். தகப்பனாரை தாத்தா என்று கூப்பிட்டதற்காய் பாண்டி நாட்டுக்காரன் போல் உன் பிள்ளை கூப்பிடுகிறது என்று சொல்லி சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்களாம். ஆனால் இன்றைக்கு அவருடைய வீட்டில் 9 பெட்ரூம் வச்சு வீடு கட்டியிருக்கிறாராம். அவர் ஆராதிக்கிற தேவனைத்தானே நாமும் ஆராதிக்கிறோம், அவர் ஆராதிக்கிற தேவனைத்தானே நாமும் கும்பிடுகிறோம். ஏன் நம்மை கைவிடுவார்? ஏன் நம்மை விட்டு விலகுவார்? அவருக்கு செய்த அதே நன்மையை நமக்கும் செய்வார் அல்லவா? அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்ன ரகசியம், பாஸ்டர் வர்கீஸ் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? முழங்கால் படியிட, முழங்கால் படியிட தேவன் நம்மை உயர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த முழங்கால் முடியாததையும் சாதிக்குவான். இந்த முழங்கால் நாம் நினைத்ததை விட மேலாய் நம்மை நடத்தும். அவருக்கு முன்பாய் முழங்கால் படியிட படியிட நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி அந்த ரகசியத்தை அவர் கற்றுக் கொடுத்தார். அவருடைய தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன் அவருடைய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். யாருக்கும் பட்சபாதம் இல்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அவரை மாத்திரமல்ல, நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் சங்கீதம் 126:3. சங்கீதம் 120 யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேசமே பயப்படாதே. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில, ஐயா அம்மா நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் இந்த காரியமெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா? எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது, எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது ஒரு உற்சாகமாக இருக்குது. அப்படியே ஆவியில் நான் அனல் கொள்கிறேன், அப்படியே இதெல்லாம் நடக்கும் என் வாழ்க்கையில் நம்புகிறேன். ஆனால் எனக்குள்ள என்ன இருக்குது? பயம் இருக்குது. இது நடக்குமா, இது நடக்குமா என்று எனக்கு பயம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், தேசமே பயப்படாதே. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை பார்த்து, என்னை பார்த்து தேவன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே. பயப்படாதேன்னு சொன்னா மட்டும் போதுமா? ஆண்டவர் அடுத்து சொல்கிறார், மகிழ்ந்து களி கூறு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நீ இப்படியே இருக்க போறதில்ல. இந்த சூழ்நிலை தான் சொல்லி சத்துரு சொல்லுவான், இந்த சூழ்நிலை தான் சொல்லி மனுஷன் சொல்லுவான், இதான் உன் நிலைமைன்னு சொல்லி பிசாசு உன் உள்ளத்துல பேசுவான். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, நீ மகிழ்ந்து களிகூறு, நான் உன்னை உயர்த்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதற்கு ஒரே ஒரு காரியம்தான், மகிழ்ந்து களிகூறணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற பெரிய காரியங்கள் என்னென்று பார்த்தோம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், அடுத்ததாக நமக்கு எட்டாவது அறியாதமான பெரிய காரியங்கள், அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவன் நம்மை அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இத்தனை பெரிய அதிசயங்களை செய்ய வல்லவர். அவரை நோக்கி இந்த இரவுகளில் நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, உம்மை நோக்கி யாரெல்லாம் பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்ட அதிசயமான காரியம், இப்படிப்பட்ட அற்புதமான காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர் வாழ்க்கையிலோ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், ஆண்டவரே அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே.
தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பயப்படாதே என்று சொல்கிற தேவ வல்லமை எங்களுக்குள்ளாய் பலமாய் கிரியை செய்கிறபடியால் கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாய் இந்த வார்த்தை பலமாய் கிரியை செய்து இனி வரும் நாட்களில் நீர் அவரை உயர்த்த போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.